அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான பிரெட் ஆம்லேட் குயிக்கா அதே சமயம் டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த பிரெட் ஆம்லேட்டை மார்னிங் டிஃபனா செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலையில சாப்பிடாம ஸ்கூலுக்கு போற பசங்களும் விரும்பி சாப்பிட்டு போவாங்க. இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் செய்யறதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாங்க. 3 முட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம முட்டையை உடைச்சுக்கலாங்க. நல்லா உடைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு பிரெட் ஆம்லேட் கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் காலையிலே அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் காலையிலே கிடைச்சிரும். அதே சமயம் குழந்தைங்களோட வயிறும் ஈஸியாக நிறையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த 3 முட்டையோட மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவும் நல்லா மிக்ஸ் ஆகிறபடி நல்லா அடித்து கொடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டு அடுத்ததாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூளும் மிளகுத்தூளும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்லெட் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம சாட் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் சாட் மசாலா இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இப்போ நம்ம மிளகுத்தூள் சீரகத்தூளையும் மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையுமே முட்டையோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம தோசைக்கல் போட்டுக்கலாங்க. தோசைக்கல் போட்டுட்டு கல் காஞ்சதும் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம ப்ரெட்டு சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சாண்ட்விச் ப்ரெட் இருக்குல்லங்க, அதை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ப்ரெட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சாண்ட்விச் ப்ரெட்டு போட்டிருக்கேன். ஒரு ப்ரெட் போட்டாலே போதும். சாண்ட்விச் ப்ரெட்டு நல்லா அகலமாக இருக்குங்க. அதனால் ஒரு ப்ரெட் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம ஆம்லெட் வெந்தோடனே இதில் நம்ம தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெட் ஆம்லெட் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கோன்னு இந்த ஆனியனையும் இந்த மாதிரியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கட் பண்ணி போட்டுட்டு மேலே லைட்டாக கொஞ்சம் அந்த முட்டை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ முட்டை நம்ம ப்ரெட்டோட சேர்ந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வெந்துச்சுங்க. இப்போ 4 பக்கமும் நம்ம தோசை கரண்டியை வச்சு நல்லா கொஞ்சம் மடித்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஈஸியாக மடிக்க வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த 4 பக்கமும் அப்படியே ப்ரெட்டு மேலே வச்சு அப்படியே மடித்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து கொடுங்க. மடித்து கொடுத்து ஒரு அமுத்துனீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆம்லேட்டும் நல்லா ப்ரெட்டோட சேர்ந்து நல்லா டோஸ்ட் ஆகி வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், பெரட்டியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு பெரட்டி விட்டுருக்கோம். கொஞ்சம் நல்லா வேகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்க. வெந்ததும் இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி 2 பக்கம் பெரட்டி போட்டு லைட்டாக கொஞ்சம் ஆயிலை ஊற்றி நம்ம போட்டு பெரட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆம்லேட்டு நல்லா சூப்பராக ப்ரௌனிஷாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்லேட்டை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பெரட்டி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு, பிரெட் ஆம்லேட்டு. இப்போ நம்ம பிளேட் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம கத்தி வச்சு நம்ம ஆம்லேட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள்,
இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம கெச்சப் தடவி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, நல்லா சாஃப்டா சூப்பரா கிடைச்சிருக்குங்க நம்ம பிரெட் ஆம்லேட்டு. பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா, பிள்ளைங்க பார்த்த உடனே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏத்த ரெசிபிங்க இது. நீங்க வீட்டில் உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.